எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் இப்போ தான் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறோம். ஸோ என் பையனோட ஸ்பெஷலாக அவனுக்கு பிடிச்ச மட்டன் பிரியாணிக்கு தேவையானது எல்லா இன்க்ரீடியன்ஸும் இங்கே வச்சுருக்கேன். சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, ஃப்ளவர், கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம். ஓகேவா? இப்போ நம்ம இதில் ஆயில் ஆல்ரெடி கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டோம். நான் ரொம்ப ஆயில்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ லைட் ஆயில் தான், அதனால் கொஞ்சமாக தான் நான் ஆயில் பண்ணியிருக்கேன். ஒரு 4 ஸ்பூன் தான் நான் ஊற்றிருக்கேன். லாஸ்ட்டாக இறக்கும் போது 2 ஸ்பூன் கீ ஊற்றுறதுனால நான் ஆயில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ஹோம்மேடுன்றதுனால நம்ம ரொம்ப கடையில் தான் நம்ம எப்போயாவது சாப்பிட்றோம். இது அடிக்கடி சாப்பிட்றதுனால நம்ம லைட்டாக ஆயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வெடித்து வரணும். வெடித்து வந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு 1/4 கிலோ பக்கம் ஒரு ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் ஆனியன். நான் வந்து ஒயிட் ஆனியன் யூஸ் பண்ணியிருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ப்ரெஷரு இதெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நான் இப்போ ஒயிட் ஆனியன் தான் யூஸ் பண்ணுறேன். இதுவும் அந்த ஆனியன் மாதிரியே தான் இருக்கும், பட் ஆனால் ஸ்பைசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதையும் ஆட் பண்ண போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்களோ அப்போ தான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அது இன்றைக்கி நான் செய்ய போகிற மட்டன் பிரியாணிக்கு நான் எடுத்துக்க போகிறது ஜீரக சம்பா ரைஸ் தான். இப்போ இது நல்லா இந்த ஆயிலில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இதில் கொஞ்சம் நல்லா வணங்கி வர கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதோடு நான் வந்து க்ரீன் சில்லி ஆட் பண்ண போகிறேன். இது எதுக்குனாக்க லைட்டாக ஸ்பைசி ஸ்மெல்லு போட்டுறோம். ஆனால் நாங்கள் வந்து ரொம்ப ஸ்பைசி யூஸ் பண்ணாதனால நாங்கள் 3 சில்லி போட்டிருக்கோம். அப்படி நீங்கள் நல்லா காரம் சாப்பிட்றவங்களா இருந்தால் 5 சில்லிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வணங்கி அது சுருண்டதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் இந்த சால்ட் ஆட் பண்ணணும். ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க முன்னாடியே சால்ட் ஆட் பண்ணுங்கன்னு, பட் ஆனால் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயத்துலேருந்து நிறையா தண்ணி வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணுங்கள். 1/2 kg மட்டன் எடுத்துருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 3 பேருக்கு 1/2 kg மட்டன் இல்லை. ஸோ 1/2 kg மட்டனை ஃபஸ்ட்டு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி அது தண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இது பண்ணி வச்சிங்கன்னா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதில் ஆட் பண்ணணும். இப்போ நல்லா ஆனியன் கொஞ்சம் ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து நம்ம பிரியாணிக்கு எவ்வளோ தேவையோ அதையே இப்போயே நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரைஸ் எவ்வளோ கம்மியாக தெரியுதோ அப்போ நம்ம வேணால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நம்ம இப்போ இதுக்கு எவ்வளோ சால்ட்டு தேவைப்படும்னு கொஞ்சம் தெரியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் சொன்னேன்ல நம்ம சால்ட்டு போட்டால் கொஞ்சம் தண்ணி வரும்ன்ட்டு. இப்போ பாருங்கள், அதே மாதிரி இப்போ ஆனியன்லேருந்து எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு பாருங்களேன். அதனால தான் நம்ம வந்து இப்போ போடணும் சால்ட்டை கொஞ்சம். இப்போ நம்ம 1/4 கிலோ ஆனியன் பக்கம் போட்டிருக்கிறதுனால இப்போ இதுக்கு வந்து நம்ம நல்லா பெரிய தக்காளியாக ஒரு 200 கிராம் இருக்கிற அளவுக்கு நான் தக்காளி எடுத்திருக்கேன். இது ஏன்னா மட்டன் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம 3 பேர்த்துக்குங்கும்போது அந்த ரைஸுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும். ரொம்ப டொமேட்டோ போட்டாலும் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும், டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதனால நம்ம வந்து ஒரு 150 பக்கம் தான் இருக்கும். அவ்வளோ டொமேட்டோ நாங்கள் எடுத்துருக்கோம். நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். இது எதுக்கு இப்போயே போடுறோம்னாக்கா கொஞ்சம் ஸ்மெல்லு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் டொமேட்டோ போட்டோம்னா அது மறுபடியும் அடுத்து தண்ணி விடும்போது ரொம்ப இதாகிடும். இப்போ இதோடு மிக்ஸ் ஆகும்போது நல்லா ஃப்ரை ஆகும். அதனால் ஆனியனோடய நாங்கள் போட்டுருவோம்.
இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டோன்னா கொஞ்சம் நல்லா இன்னும் நல்லா ஒரு ஆனியனோட மிங்கிள் ஆகி நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது ஒரு 2 மினிட்ஸ் நமக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சா. இப்போ நம்ம வந்து டொமேட்டோ சேர்க்குறோம். இப்போ டொமேட்டோ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இனிமேட்டுக்கு இது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்க போகிறோம். இப்போ அந்த டொமேட்டோ ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான ரைத்தா தயிர் பச்சடி இப்போ நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கும் நான் ஒயிட் ஆனியன் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்லைசஸாக நல்லா குட்டி குட்டியாக நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறோம். ஸ்பைசஸ் நமக்கு வந்து கம்மியாக வேணுன்றதுனால, ஆனால் இந்த சில்லி நல்ல ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம நாட்டு சில்லின்னு சொல்லுவோம்ல, பொடி சில்லி அந்த இது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நாங்கள் அபுதாபியில் இருக்கிறதுனால ஸ்பைசஸ்லாம் ரொம்ப நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கிறோம். இப்போ பார்த்தீங்களா, நல்லா இப்படி பண்ணும்போது அந்த ஸ்பைஸ் நல்லா அந்த கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா அந்த ரெட் சில்லி நல்லா போட்டதுனால இப்போ கொஞ்சம் நல்லா அந்த பேஸ்ட் மாதிரி வந்துடும். இப்போ பார்த்தீங்களா, இல்லை இப்போ ஆயிலே இப்போ இல்லை. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இல்லை ஆயில் இப்போ தனியாக பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வரப்போ தான் நம்ம வந்து அந்த மட்டனை ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு 5 மினிட்ஸ்லேயே தனியாக பிரிஞ்சு வரும் ஆயில். இப்போ பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள் ஆயில் நல்லா தெரியுதா? அங்கங்கே கோல்டன் கலரில் நமக்கு ஆயில் நல்லா வந்ததுக்கப்புறம் மட்டனை ஆட் பண்ணுறோம். இப்போ மட்டன் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போ மட்டன்லேருந்து கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வரும். இப்போ நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் நம்ம மெஷர்மெண்ட் பண்ண போகிறோம் தண்ணிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் அப்படியே ஊற வைக்க போகிறோம். பட் ஆனால் நான் இதை முன்னாடியே ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு நான் எடுத்து வச்சுட்டேன். கப் தயிர் இப்போ நல்லா நல்லா தண்ணி தெரியுதா? இப்போ மட்டன்லேருந்து தனியாக தண்ணி பிரிஞ்சு வந்துச்சா? இப்போ அதில் வந்து நம்ம 1 கப்பு யோகர்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டொமேட்டோக்கும் இதுக்கும் நல்லா கொஞ்சம் புளிப்பு வந்து நான் லெமன் அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டேன். ஸோ இதோட 2ஓட புளிப்பே நமக்கு போதுமானது. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணுவோம்.
எந்த டம்ளரில் நம்ம ரைஸ் போட்டோமோ அதே அளந்து 2 கப்ஸ் வாட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும் ஜீரக சம்பா அரிசிக்கு. பட் ஆனால் நம்ம 2 தான் இப்போ ஊற்றுறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கறியை நல்லா வேக வைக்கிறதுக்கு தான் இந்த தண்ணி நம்ம இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 விசில் மட்டும் நம்ம இப்போதைக்கு இதை விட்டு நல்லா ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வேக வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம ரைஸை போட்டு தம் வைக்க போகிறோம். சரிங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நல்லா மட்டன் நல்லா வேகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 விசில் நம்ம விடணும். அதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் புதினாவும் நம்ம ஆட் பண்ணணும். நம்ம இப்போ போய் கொத்தமல்லி தழையை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தழையை வாஷ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை நம்ம இதில் இப்போ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ரைஸ் போடுறப்போ கொஞ்சம் ஆட் பண்ணணும். இப்போ லைட்டாக இந்த மல்லி வாசம் இந்த கிரேவியில் ஏறுறதுக்கு இப்போ நம்ம அதை ஆட் பண்ணியிருக்கோம். இனி நம்ம இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். அப்புறம் நம்ம புதினாவே நல்லா இப்படி வாஷ் பண்ணிக்கிறோம். அந்த லீவ்ஸை மட்டும் நம்ம அதோட ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதில் வந்து ரைஸ் ஆட் பண்ண போகிறோம். நம்ம செஞ்ச பிரியாணியை இப்போ நம்ம கிண்டி விட போகிறோம். நல்லா பொலன்னு வந்து கொட்டுது பாருங்கள். என்னடா கூடுற